ஹலோ வியூவர்ஸ், டுடே மார்க்கெட் போகிற வேலை அதனால் 10:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரெய்னி டேஸில் மார்க்கெட்டில் எல்லா வெஜிடபிள்ஸுமே ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்த்து வாங்கிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரோம், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்தோடனே அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்க, ஏன்னா லஞ்ச் ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் சாம்பார் வச்சுட்டேன். ஸோ சாம்பார் என்னென்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட சின்ன வெங்காயம் போட்டு நான் வச்சேன்னா அது இன்னும் வந்து அவர் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். ஸோ அதுதான் இன்றைக்கி எங்களோட ப்ரிப்பரேஷன். இதுக்கு வந்து நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, பருப்பு வேக வைக்கிறோம்ல, அப்போ வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்த சாம்பார் வந்து நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா, தாளிக்கும் போது நெய் ஊற்றி தாளிச்சோன்னா அந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதை வந்து ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனல் டிப் வந்து, நம்ம சாம்பார் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் போட்டு கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு கிளறிட்டு இறக்கி வச்சோன்னா அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இந்த சாம்பாருக்கு வந்துட்டு ஆம்லேட் தான் ரெடி பண்ணேன். அது வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோல்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. இது கூட அப்பளம் பொரித்து வச்சாச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், இந்த 3 டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.